இப்ப இன்றளவும் இளைஞர்களோட உங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். எப்படி? இல்ல, நான் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து வெளியே அந்த பை வர்ச்சு ஆஃப் சூப்பர் வந்ததுக்கு பின்னால அது ஆகஸ்ட் 2010 வந்துரு. அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எழுத்து என்பது பாத்தீங்கன்னாக்கா ஒரு தளத்துல பத்திரிகையில பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வாரம் இளைஞர்களுக்கு ஒரு 8 வருஷமா எழுதிட்டே இருந்த கட்டுரை, அந்த விதத்துல ஒரு இணைப்பு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி இளைஞர்கள் மேம்பாட்டு மையம் சொல்லி ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் அப்படின்றது. உடனே எனக்கு என்ன மனசுல வந்ததுன்னா, இப்ப 2 மாநிலங்கள்ல இந்த கருத்து பரவி இருக்கு, இந்தியா முழுவதும் பரவணும் அப்படின்ற ஒரு வேகம் எனக்கு. அதனால இதுவரைக்கும் வேலை பார்க்கிற காலங்கள் எல்லாம் குடும்பம் நானு அந்த முழுமையா ஈடுபடுறது இப்படியே இருந்த நான் அங்க போக ரெடி ஆயிட்டேன். நான் அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர்ல போய் ஒரு 7-8 மாசம் அங்க இருந்து அங்க சம்பல் வேலையில ஒரு சின்ன ட்ரைனிங்னாக்கா அதுக்கு அனுப்பி வைக்கிறது. அப்புறம் ஏற்கனவே IASல பாஸ் பண்ணி பல மாநிலங்கள்ல நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை பார்க்கறாங்க. அவங்கள தொடர்பு கொண்டு அது மாதிரி ஒரு லிங்க் ஏற்படுத்தி அங்கங்க பரவலாக இந்தியால இருக்க இளைஞர்களை மேம்படுத்த அந்த விதத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் தெரியல. அதனால எனக்கு சந்தோஷமா தொடர்ச்சியா நான் அதை செயல்படுத்திட்டு இருக்கேன். இப்ப இணைப்பில் ஒரு நேயர் வந்திருக்கிறாரு. அவர் உங்ககிட்ட ஏதோ கேட்க நினைக்கிறார். என்ன கேட்க நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுப்போம். வருக, வணக்கம். சிறப்பு விருந்தினருக்கும் பொறுப்பாளர் ஐயாவுக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களுடன் பண்பலை நீர் தஞ்சாவூர் மாவட்டம் கல்விக்குடி கிராமத்திலிருந்து கோபிங்கய்யா. கல்விக்குடி கோபி, சொல்லுங்க. அதாவதுங்கய்யா, என்னன்னா இப்ப இப்ப மாணவர்கள் தேர்ந்தெடுக்கல அதாவது ஒரு கணக்கு வச்சுக்காங்களா, 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதிவு பண்ணவங்களை தான் எடுக்கணும் அப்படிங்கிற கணக்கு வச்சுக்காங்கன்னு ஒண்ணு தெரியணும். அடுத்து இவங்க கவர்மெண்ட் நிறுவனங்களுக்கு ஆளுங்க எடுக்கிறாங்கல்ல, பிரைவேட் நிறுவனங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்களான்னு கேட்கணும். இல்ல இப்ப வேலைவாய்ப்பு தொடர்பான அலுவலக தொடர்பான கேள்வி கேட்கிறேன். அது அவங்க இப்ப நான் எப்படி சொல்லலாம், ஓய்வு பெற்ற இல்ல பொதுவா எப்பவுமே இப்ப வேலைவாய்ப்பு பணிமூப்பு என்பது ஒவ்வொரு படிப்பு ஒவ்வொரு வேலையை பொறுத்தது சீனியாரிட்டின்றது. அதனால சில வேலைகளுக்கு ஆளே இல்லாம இருந்தாங்கன்னாக்கா சமீபத்தில் இருக்கவங்களுக்கு கூட வரும். சில வேலைகளுக்கு அதிகமான பேர் அதே தகுதியில இருந்தாங்கன்னாக்கா வருஷ பிரகாரம் வரும். டிமாண்ட் சப்ளை இதை பொறுத்தா இருக்கு. மற்றபடி வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் இப்ப கூட சமீபத்தில் முதலமைச்சர் அவங்க அறிவிச்சிருக்காங்க, நிறைய ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸுக்கும் நிறைய அந்த சப்போர்ட் எல்லாம் பண்ணி ஹைடெக் ஆபீஸா மாத்தி அங்க தனியார் வேலை வாய்ப்பு அந்த மாதிரி பயிற்சி கொடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம திருச்சியில முதல்ல கொஞ்சம் பண்ணிருக்கோம். இப்ப அரசு நிறைய அந்த விஷயங்களை பண்றாங்க. அந்த விதத்தில் அந்த வாசகரும் சரி அவங்க சார்ந்தவங்களும் அதை பயனடையலாம். இப்ப இந்த மாதிரி தன்னார்வ பயிலும் வட்டம் இதன் மூலமா ஒரு உத்தேசமா தான் சொல்ல முடியும் நினைக்கிறேன். நீங்க கரெக்டா கணக்கு வச்சிருக்கீங்களான்னு தெரியல. எவ்வளவு பேர் ஈடுபட்டிருப்பாங்க, எவ்வளவு பேர் நல்ல பதவிகள்ல போய் சேர்ந்திருக்காங்க, அது அதை பத்தி சொல்லலாம். இப்ப எல்லா மாவட்டங்கள்ல இருந்தே இந்த மாதிரி பலன் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர். இப்ப நீங்க சொல்றப்ப என்ன நினைக்கிறேன், எனக்கு ஏன் கணக்கு வச்சுக்க முடியலன்னு சொல்றேன்னாக்கா, இப்ப நம்ம தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யுதுன்னு வச்சுங்க. அப்ப என் கிணத்துல தண்ணி ஊறுறது காரணம் நான் தான் தோண்டிருக்கேன் அப்படின்னு ஒரு சொன்னார்னாக்கா அந்த இடத்துல தண்ணி ஊறுறது கிடையாது. பம்புல மோட்டர்ல அடிச்சோம்னாக்கா அந்த அப்படின்னு எங்க பார்த்தாலும் ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன். அதனுடைய அந்த நீர் ஓட்டம் இருக்கிறப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு கிணறு பக்கத்துல இருக்கப்ப அதுல வருது. அது மாதிரி அங்கங்க இருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் என்பது ஒரு ஃபீடர் மாதிரி. இப்ப சென்னையில போய் நிறைய அவங்க படிக்கிறாங்க, டெல்லியில போய் படிக்கிறாங்க, இப்படி எல்லாம் இருந்தா கூட சின்ன வயசுல அவங்க அந்தந்த ஸ்கூல்ல அந்தந்த கல்லூரியில படிக்கிறப்ப அந்த மாவட்டத்துல தான் அவங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பரவலா நடக்கக்கூடிய நேரத்தில் அவங்க மனசுல நம்ம இப்படி வரணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள், அந்த விதைகள் இந்த வேலை வாய்ப்பு அலுவலகமா அந்தந்த இடங்கள்ல விதைக்கப்படுது. அப்புறம் சில பேர் அங்கேயே அறுவடை பண்றாங்க, சில பேர் எங்கேயோ போய் அறுவடை பண்ணிட்டு அங்க இருந்து சொல்லுவாங்க. சில பேர் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம், கல்லூரியில போய் பேசிருப்போம், சார் அன்னைக்கு நீங்க சொல்றப்ப நான் அடிக்கடி கேள்வி கேட்டேன், நீங்க நல்லா வருவீங்கன்னு சொன்னீங்களா, நான் நல்லா வந்துட்டேன் சார் சொல்லி டெல்லியில இருந்து ஒருத்தர் பேசுவார். இப்படி எல்லாம் அதுல வித்தியாசமான பரிமாணங்கள் இருக்கும். நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்றது நிச்சயமா நம்மளும் சொல்ல முடியாது. நிறைய பேர் ஊக்குவித்து இருக்கு. ஆமா அத நம்ம சில பேர் அதை முழுமையா பயன்படுத்தி இங்க அவங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி இங்க இருந்திருப்பாங்க, பரவலாவும் இருந்திருப்பாங்க. அதனால அது அந்த ஒட்டுமொத்தமா பெரிய ஒரு தாக்கம் தான். அது எல்லாமே ஒரு டோட்டல் இம்பாக்ட் தான்.